நமக்காக ஒன்று உருவாக்கும் போது நம்மளுடைய தேவைக்காக ஒன்று உருவாக்குறோம். ஆனால் அது காலப்போக்கில் மற்றவர்களுக்கு பயம் தரக்கூடியதாக அப்படியே மாறிடும். ஒரு தவத்தில் சிறந்தவர்கள், ஒரு சிறந்த தவவாதி தனக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுக்கணும். ஆனால் பொதுவாக எல்லா யோகமும் இப்போ நான் தவத்தில் சிறந்தவர்கள்னு சொன்னவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தவவாதி தனக்குன்னு எதையும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சிறந்த தவவாதி தனக்குன்னு ஒன்று வச்சுக்கணும். ஆமாம், அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது தனக்காக ஏற்படுத்திக்கிட்டது, தனக்காக வச்சுக்கிட்டது அப்படின்னு. அது தெரியலை அப்படின்னா நம்ம ஒரு சிறந்த தவவாதியாக இருக்க முடியாது. நமக்கு எல்லாமே கைகூடும். அனுபவம், உணர்வு, ஞானம் எல்லாம் கைகூடும். எல்லாம் கைகூடினாலும் கூட நமஸ்காரம், எல்லாம் கைகூடினாலும் கூட ஒன்றை உருவாக்கணும். அது சில நேரங்களில் இயல்பாக நடக்கும், சில நேரங்கள் நடக்காமல் போகும். அந்த இயல்பாக நடக்கும்ன்றது அவர்களுடைய அடிப்படை குணாதிசயங்களை பொறுத்து தான் அது நடக்கும். இயல்பாக நடக்காமல் போனதுன்றது அவர்கள் அந்த நிலையெல்லாம் தாண்டி வந்ததன் பிறகு நடக்கக்கூடிய ஒன்று. அந்த இடம் புரியலை அப்படின்னா அங்கே மட்டும்தான் நம்ம சந்தேகத்தோடு அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்போம். இதுதான் நாம் ஞானம் அடைந்தும் அடையாத மாதிரி ஒரு பாவனையை நமக்குள்ளே காட்டிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு நல்ல உணர்வு வந்திருக்கும், நல்ல அனுபவம் வந்திருக்கும், நல்ல ஞான நிலை வந்திருக்கும். ஆனால் நம்ம மனசே நம்மள்கிட்ட சொல்லும், நீ அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்லும். ஆனால் நம்ம அந்தளவுக்கு பெரிய ஆள் தான், ஆனால் நீ இல்லைன்னு அது சொல்லும். ஏன் அப்படின்னா நாம் நமக்கானதை உருவாக்காமல் போனதுனால அந்த தகுதி நீ இன்னும் வரலை, நீ செய்யலை, அதை ஒன்றால் நீ கண்டுபிடிக்க முடியல. எப்போ நீ அதை செய்கிறையோ அப்போ தான் நீ பரிபூர்ணத்துவத்துக்கு வந்தேன்னு சொல்கிறான். பரிபூர்ணத்துவம்ன்றது ஆனதன் பிறகு, அதாவது பரிபூர்ணம்னா உணர்வு பரிபூர்ணம் ஆனதன் பிறகு தான் ஞானம் சொல்கிறோம். அது உள்ளே நடக்கிறது. ஆனால் அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய தகுதின்னு சொல்லி ஒன்று இருக்குது, விநியோகப்படுத்துறதுன்னு சொல்லி. விநியோகப்படுத்துறதுன்னா இப்போ ராஜேந்திரன் தவம் பண்ணுறாரு, அவருடைய தவசக்தியை நான் பெற்றுக்கொள்வது, இல்லை என்னுடைய தவசக்தி யாரேனும் பெற்றுக்கொள்வது, அப்படி இல்லை. அந்த விநியோகம் கிடையாது. அது இயற்கையாகவே ஒரு தவவாதி சந்திக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிக்கிறோம். அதுக்கு என்ன வேணுமோ அது அங்கேருந்து எடுத்துகிட்டு, அவருக்கு என்ன வேணுமோ அது இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடும். திடீர்னு வராரு, ராஜேந்திரன் சந்திக்கிறாரு, அவர் திடீர்னு வரல. அவருடைய தவ ஆற்றல் உனக்கு இது கம்மியாக இருக்குது, அதனால் நீ போ அப்படின்னு அது உந்துதல் பண்ணும். அவர் வருவார், வந்துட்டு பேசிட்டு ஆனால் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கே தெரியாது. இங்கேருந்து ஒன்று அங்கே பாயும், அவருக்கு அது ஒரு பரிபூர்ண திருப்தி கொடுக்கும். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி. ஆனால் எப்படி மாறுச்சு, ஏன் மாறுச்சு, எதுக்கு மாறுச்சு, என்ன மாறுச்சுன்றது அவருக்கு தெரியாது. இப்போ நான் இருக்கிறதுனால என்னை பார்த்துடுறார் ஃபிசிக்கலாக. இப்போ நான் இல்லை சரியா, இல்லைன்னா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, இனி ஒன்று சமாதியோ ஏதோ ஒன்று. இப்போ சாமி வச்சுக்கோம். இப்போ சாமி ஃபிசிக்கலாக பார்க்கல நம்ம, இல்லை. ஆனால் வடகரைக்கு போகிறோம். ஆனால் இங்கேயும் என்ன சொல்கிறோம், சாமி இருக்காருன்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே போனால் சாமி இருக்காருன்னு சொல்ல மாட்டோம், சாமி இருக்கிறதே நமக்கு தெரியுது அப்படின்ற ஒரு உணர்வு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ அங்கே போகும்போது எது உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கோ அது அங்கே நிரப்பப்படுது, உங்களுக்குள்ள அது கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் திரும்ப அங்கேருந்து நீங்கள் கிளம்பி வந்துடுறீங்க. இப்போ சாமியே இல்லை, ஒரு பேச்சு சாமியே இல்லை. ஆனால் அது அந்த மாதிரி சூழல் வரும்போது உங்களுக்கு ஒன்று தேவைப்படுதில்ல, உங்களை ஃபில் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவைப்படுதில்ல.
அதை நம்ம செய்து வைக்கல, அது நமக்கு செய்ய தெரியல. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதாவது 1000 மகான்கள் இருக்கட்டும், ஞானிகள் இருக்கட்டும், யோகிகள் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்காங்க. நிறைய ஜீவசமாதிகள் இருக்கு. இதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்க ஒரு தவவாதி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இன்னொன்று மூலியமாக தான் உங்களுக்கு அது சரியாகும். அந்த இன்னொன்றுன்றது வேற ஒருத்தருடையது இருக்கக்கூடாது, உங்களுடையதாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுன்றது உங்களுடையது தான் தெரியும், அதுதான் தீர்மானம். அதை நம்ம செஞ்சு வைக்கல. கரெக்டு இல்ல? நமக்கு ஆற்றல் வருது, அபிவிருத்தி ஆகுது, ஆற்றல் அளவில்லா ஆற்றல் பெருகுது, தாங்க முடியல, நம்மளுக்கு உடம்பு தாங்க முடியல. நிறைய பேர் சொல்றீங்கல்ல, ஐயா ஒன்றும் செய்ய முடியலையா, தலை பிடிக்கிற மாதிரி இருக்கு, இங்கேருந்து அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கு, நமஸ்காரம் உட்காரு, இங்கேருந்து இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. ஆனால் அது என்ன சொல்லுதுன்னா, பாருங்க, இந்த குடத்துல தண்ணி நிறைஞ்சிருச்சு, அடுத்து நீ என்ன செய்யணும்? இன்னொரு பாத்திரம் ஃபில் பண்ணி வைக்கணும். உனக்கு போதுமானதை, அது குடம் பானை ஏதோ ஒன்று ஃபில் பண்ணி வைக்கணும். ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, நமக்கு போதுமானது முடிஞ்சிருச்சு, அந்த தண்ணி எங்கே போகுது? குளத்துக்கு போகுது. நம்ம இருக்கிற ஏரியாவில் குளத்துக்கு, நதிக்கு, எங்கேயோ போகுது. இப்போ குளத்துல இருக்கிறதும் பானையில் இருக்கிறதும் காலி ஆயிடுச்சு. மனசு என்ன சொல்லுது? பேஞ்ச தண்ணி எங்கே இருக்கு? குளத்துல இருக்குன்னு. இங்கே பேஞ்சுது, நீ பிடிச்ச, ஆனால் அது எங்கே இருக்கு? குளத்துல இருக்கு, நீ போய் அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லுது. இப்போ நமக்கு இங்கே குடத்துலையும் பானையிலையும் நிறைச்சி வைக்கிறதுக்கே நமக்கு தெரியலை. இப்போ நீங்கள் அதை செய்யாமல் போய் குளத்துல கை வச்சிங்கன்னா அது கேட்கும், நீ ஏன் எடுத்து வைக்கல, நீ ஏன் என்கிட்ட வந்த, இது என்னுடைய இடமாச்சு, இங்கே வந்து தங்கினதுனால இது என்னுடைய ஆற்றலாச்சு, என்னுடைய சக்தியாச்சு, நீ ஏன் வந்து என்கிட்ட கேட்குற, நீ முன்னாடியே பிடிச்சி வச்சிருக்கணும்ல, நீ அதை செஞ்சுட்டு பத்தலேன்னு என்னட்ட வந்தேன்னு வச்சுக்க. அப்படித்தானே? என்ன சரவணே, ஏற்ற வீட்டுக்காரன் கோடீஸ்வரன்றனாலே காசு குடியா நான் கேட்க முடியும்? அப்படி கேட்டால் தருவானா? தரமாட்டான். என்ன சொன்னேன்? மகளுக்கு கல்யாணம், காசு பத்தலை, இவ்வளோதான் இருந்துச்சு, நீ ஒரு 10 லட்ச ரூபா கொடு, நான் அப்புறம் தாரேன்னா 10ன்ற இடத்துல 5 லட்சம் கொடுப்பான். போன உடனே காசு கொடுறா, எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு கேட்க முடியுமா? முடியாதுல்ல. அதுதான் அவனு என்ன செய்வான், அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பான். சரவணன் கடுமையாக உழைக்கிறார், சேமித்து வைக்கிறார், ஆனால் அந்த சேமிப்புக்கு தகுந்த மீறிய செலவு வருது. அதனால் நம்ம என்ன செய்யலாம்? அவருக்கு கொடுத்து உதவலாம் அப்படின்னு நினைக்குது. அப்போ அந்த குளத்துக்கிட்ட போகும்போது நீங்கள் சேமித்து செலவு பண்ணிவிட்டு பத்தலே நாங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இங்கேயே சேமிக்காமல் அங்கே போனீங்கன்னா கொடுக்காது. ஆக நீங்கள் இங்கே சேமிக்கிறதுக்கு ஒன்றை உருவாக்கணும். என்ன அது? இந்த உலகம் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. நீங்க அப்படி இருந்ததுனால தான் இந்த ஆற்றலே வருது. இந்த ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னா, எண்ணங்கள் அற்று எதுவுமே அற்று போனதுனால தான் ஆற்றலே உள்ள வருது. வந்தது நிறையுது இல்ல, அதை சேமிச்சு வைக்கணும். அதுவே காலி ஆயிடும். ஆமா. ஆமா, கரெக்டு. இப்போ அம்மா சொல்றது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்னால விரயமாகிறத சொல்லிட்டீங்க. நான் சொல்றது எப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு அற்புதமான ஆற்றல். அந்த ஆற்றலை இன்னொன்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம், உருவாக்க போகிறோம். அது வந்து செலவு பண்ணாது, அது அப்படியே தான் இருக்கும். அது எப்போ உங்களுக்கு தரும்னா,
நீங்கள் எந்த சூழலில் சிக்கலில் மாட்டுறீங்களோ, எந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு அது பற்றும் பற்றாக்குறையாக இருக்கோ, அப்போ வந்து அது உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அது காத்துக்கிட்டு இருக்கும். அப்படி ஒன்று நீங்கள் உருவாக்கணும். அது எல்லாமே உள்ள நடக்குதுல்ல, எல்லாமே உள்ள நடக்குது. நடந்து தான் அந்த ஆற்றல்லாம் நமக்கு வருது, அபிவிருத்தி ஆகுது, வருது, பெருகுது. என்ன சார் அவனே கோடீஸ்வரன்ட்ட எப்படி காசு கேட்குறதுன்னு அதாவது சிறந்த தவவாதிகளுக்கு என்ன அனைத்து தெய்வங்களும் முன்னின்று வேலை செய்யும்ன்றாங்க. அனைத்து தெய்வங்களும், அனைத்து தெய்வங்கள்னா எத்தனையோ தெய்வங்கள் கண்ணுக்கு நேராக நம்ம பார்க்குறோம்னா நம்ம இந்த மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கேட்குறோம், பார்க்குறோம். நேற்று நடந்த சம்பவம் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி நிறைய கேட்குறோம். இந்த அனைத்து தெய்வம் எங்கேருந்து வந்தது? அனைத்து தெய்வமும் எங்கேருந்து வந்தது? சரியா? இப்போ இதை சொன்னது யாருன்னா, நமக்கு முன்னாடி இருந்த சித்தர் பெருமக்கள். இதை சொன்னது யாரு? நமக்கு முன்னாடி இருந்த சித்தர் பெருமக்கள். ஆனால் நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். 2025. நம்ம அளவிலான ஒரு காலத்தை வச்சுக்கிட்டோம்னா 2000க்கு முன்னாடி வரையும் வச்சுக்கோங்களேன். ஒரு சும்மா ஒரு அளவிலான காலம். அதுக்கு முன்னாடி வரையுமே இருந்திருக்கு ஒரு அளவான காலம். அப்போ தெய்வங்கள் எல்லாம் உனக்கு பணிவிடை செய்யும்னு சொல்றாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இதை சொன்னது அவங்க, தெய்வங்கள் எல்லாம் பணிவிடை செய்யும்னு. ஆனால் அந்த தெய்வத்தை நம்ம உண்டாக்கணுமா? அது ஏன் நமக்கு பணிவிடை செய்யணும்? என்ன சார் அவனு? நான் வச்சவன் தான் எனக்கு வேலை பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலையால் வச்சுருப்பீங்க, அவன் எனக்கு வேலை பார்க்கணும் ஏதாவது அவசியம் இருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் சம்பளம் தர மாட்டீங்கல்ல? இருக்கா இல்லையா? அப்போ எந்தனுடைய அடிப்படையில் அவர்கள் அத்தனை தெய்வமும் உனக்கு வந்து வேலை பார்க்கும்னு சொல்கிறாங்க? அவர்கள் உருவாக்குன தெய்வமா? அவங்க உருவாக்குனதுன்றது எப்படி? கரெக்ட். மனமா ஒரு மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான நம்ம வரத்துல பார்த்தோம்ல, வரத்துல பார்த்த மாதிரி வரம்ன்றது ஒரு தூய்மைன்னு சொன்னீங்க. அது ஒரு பேட்டர்னு. அந்த பேட்டர்ன்ல வந்து வெளியிருந்து ஒன்று நமக்கு கிடைக்கிறது இல்லை. நமக்கு ஒரு மனம் இருக்குது, அது நம்ம அதோட கட்டமைக்கிறோம். நமக்கு தேவையான நம்ம கட்டமைக்கிறோம். அது வந்து சூழ்நிலையில வந்து சக்தி விரயமாக்காம அதுக்குள்ளே வச்சு கட்டமைச்சு அதுல இருந்து உற்பத்தி பண்ணுவோம். கரெக்ட், மிகச்சரி. அம்மா சொன்னதும் சரி, நீங்க சொன்னதும் சரி. மனம்தான் தெய்வம். இந்த கிளாஸை நான் லேட்டாக எடுத்துருக்கேன், நான் எடுத்துட்டேன். அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்க மனம்தான் தெய்வம். நான் இப்போ கேட்குறது, தெய்வங்கள் எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா? ஆனால் நமக்கு சேர்த்தானே சொல்கிறாங்க இல்லையா? மனம் தெய்வம்னா உங்களுடைய மனம் தானே தெய்வம். இப்போ அவங்க சொல்றது வந்து அவங்களுடைய மனம் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களை தான் அவங்க சொல்கிறாங்க. மனம்ன்றது இப்போ ஜீவன் ஒன்று இருந்தாலும் நம்ம சரணம் ஆகிட்டோம் இல்லையா? சரணம் ஆயிருந்தாலும் எல்லாருக்கும் அவங்க தனித்தனி மனம் தான் இருக்குது. அவர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு அப்படி சொல்லியிருந்தா நான் அப்படியே விட்டுருப்பேன். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா சத்தியமேன்றாங்க. என்னடா சத்தியம் பண்ணுனா சத்தியமேன்றாங்க. சத்தியம் சொல்லாமல் இருந்திருந்தா நான் அப்படியே மேம்போக்காக விட்டுருப்பேன், சரி ரைட்டு அப்படின்னு. அடுத்து என்னன்னா சத்தியமே அப்படின்றாங்க. சத்தியம்னா என்ன அர்த்தம்? அத்தனை தெய்வமும் உண்மைன்னு ஆகிடும். ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாளைக்கு எவனா கம்பெடுத்து வந்துட்டானா நமக்கு சிக்கலாயிடும் இல்லை? அது ஒன்று இருக்குல்ல. அப்போ இங்கே சத்தியமேன்றாங்க. அந்த சோர்ஸ் நம்ம அங்க எடுக்கிறதுனால தான் இங்க டைரக்டா தெய்வங்கள் வழியா நம்ம போகாம டைரக்டா ஈஸ்வரன் நம்ம எடுக்கிறோம். அதனால தான் இது நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. அதுதான் சொல்றேன், இது வந்து அவர் வச்ச வேலைக்காரவங்க. நமக்கு எப்படி வேலை செய்யும்? அகத்தியருக்கு அவங்க தவத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக அவரு பாதுகாப்பு காவல் தெய்வம் வச்சாரு.
அது மாதிரி அந்த கொல்லி தெய்வம் இப்போ ஞாபகம் தவம் பண்ணா அந்த தெய்வம் எனக்கு பண்ணாது. அந்த நான் வேண்டிக்கலாம் வந்து பண்ணாது. ஏன்னா அது அவருக்கானது. அது எனக்கு வேணும்னா நான் தான் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் கேட்டேன். இப்ப அதைத்தான் நான் கேட்டேன். நீங்க தான் அப்படின்னு சொன்னீங்க, இப்படின்னு சொல்றீங்க. ஆனா கரெக்ட், இந்த பதில் தான் கரெக்ட். சரியா? அது வந்து ஒரு ஃபார்முலா. அந்த அந்த ஃபார்முலாவே இருக்கும். அந்த ஃபார்முலா வந்து எனக்கு ரியாக்ட் ஆகாம ஆக்ட் ஆகாம சொல்ல முடியாது. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் எனக்கானதை உருவாக்கிக்கணும். கரெக்ட். இப்போ உங்களுக்கானதை உருவாக்குனீங்களா? இல்ல. இப்போ பாருங்க, இப்போ அகத்தியர் வந்து அவருக்காக, அவர் தவம் செய்யறதுக்காக ஒரு சக்தியை உருவாக்குறார். அது எனிஒன், அது கொல்லிப்பாவே ஏதோ ஒண்ணு அவர் உருவாக்குறார். ஆமா, வாழ்ந்தவங்கன்றதை விட அவங்க ஏற்படுத்தின ஆற்றலுக்கு அந்த பெயரை கொடுக்குறாங்க. அவங்க ஏற்படுத்தின ஆற்றலுக்கு அந்த பேரை வந்து கொடுக்குறாங்க. குத்துவிளக்கு எல்லா கடையிலையும் குத்துவிளக்கு தான் இல்லை. இது வந்து எங்கே வாங்கினது? அது என்ன ஒரு மெட்டல்? சரணா ஸ்டோரில் வாங்கினது. லேபிள் தான் அது இருக்கும். குத்துவிளக்கு எல்லாம் ஒன்று தான், வேற இல்லையா? அப்படி எல்லா கடையிலையும் இருக்கிற குத்துவிளக்கு ஒரே குத்துவிளக்கு தான், லேபிள் தான் வேற. அப்போ இந்த சிறு தெய்வங்கள், இந்த தெய்வங்கள்லாம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? நமக்கு இல்லை, நமக்கு கிடையாது. தவவாதிகளுக்கு, அவர்களுக்காக அவங்க ஏற்படுத்தினது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்க அப்பா வீடு கட்டி வச்சாரு, அவர் வாழ்ந்து முடிச்சு போயிட்டாரு. இப்ப யார் அனுபவிக்கிறா? நான். அடுத்து என் பிள்ளை. ஆனா என்கிட்ட வீடு இல்லை, அது வேற விஷயம். என் பிள்ளை. சரியா? இப்ப அதுக்கடுத்து அவன் பிள்ளை. இதுதான் தெய்வங்கள் இருக்கக்கூடிய நிலைமை, தெய்வங்களை நாம வழிபடக்கூடிய நிலைமை. சரியா? ஆனா அது உருவமா கொண்டு வந்ததுனால நம்ம அப்படி பார்க்கிறோம். ஆனா ஆற்றல் எங்க இருந்து வந்தது? அகத்தியர்கிட்ட இருந்து வந்தது, கோரக்கர்கிட்ட இருந்து வந்தது, ஆமா கொங்கணர், இப்படி சித்தர் பெருமக்கள்கிட்ட இருந்து வந்த ஆற்றல் தான். அவங்க என்ன செய்யறாங்க? தவம் பண்றாங்க, தவத்தை ஆரம்பிக்கிறாங்க. பிகினிங், வெரி பிகினிங் ஆரம்பிக்கிறாங்க. நல்லபடியா போகுது, தவம் போகுது. போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கே தெரியுது, உள்ள சொல்லும்ல, நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னு. இந்த பாதுகாப்பை வந்து நம்ம வெளியில இருந்து எடுக்க முடியாது. சோர்ஸ் வெளியில இல்லை. ஏன்னா எல்லா ஆற்றலுமே உள்ள இருந்து எடுக்கக்கூடிய சோர்ஸா இருக்கனால, அது வாய்ப்பு உள்ள இருக்கிறதுனால இது வெளியில இருந்து எடுக்கக்கூடியது கிடையாது அப்படின்றது அதுவே உள்ள சொல்லுது. அப்போ உள்ள இருக்கிறத என்ன செய்யறாங்க? வெளியில கொண்டு வர்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியில இல்லை, வெளியில இல்லை தானே, அதான் சாமின்னு சொல்றாரு. உள்ளதான் இருக்கு. ஆனா ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, உள்ள இருந்து வெளியில எடுத்துட்டு வர. எனக்கு சிவதாசாமிகள் வந்து எங்களோட பேசும்போது, ஆசிரமத்தை பற்றி பேசும்போது சொல்லுவார், இப்போ வந்து இந்த புது கேட்டு போட்டிருக்கோம்ல, இப்போ ஆசிரமத்தில் புது கேட்டு இப்போ தான் போட்டிருக்கோம். என்ன 21 தான் போட்டோம், லாக்டவுனில். ஆமாம், பழைய கேட்டு இந்த சைடு இருக்கும், பழைய கேட்டு இந்த சைடு இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 மெடிக்கல் பக்கத்தில் இருக்கும். அப்போ வந்து சிவதாசாமிகள் நாங்கள் சும்மா நல்லா பழகுவார். அவர் வந்து ஒரு ஆசிரமவாசி மாதிரியே தன்னை காட்டிக்கவே மாட்டார். வர்றவங்கள்ட்ட அவ்வளோ அழகாக இனிமையாக பழகுவார், அவ்வளோ எல்லா விஷயங்களும் சொல்லுவார். அப்போ நாங்கள் பேசிகிட்டே நடந்து அப்படி வரும்போது, அந்த கேட்டுக்கிட்ட வரும், யதார்த்தமாக ஒரு கதை வருது, ஒரு பேச்சு வருது. சாமி அப்போல்லாம் எப்படி பிரச்சனையை சமாளிச்சிருப்பார்? இவ்வளோ பேரை உருவாக்குறாரு, இத்தனை ஆசிரமத்தை உருவாக்கி வச்சிருக்காரு, 5 ஆசிரமங்களை. எங்கே தான் போவார், எங்கே தான் வருவார், எப்படி தான் சமாளிச்சது? தலையே சுத்துதே அப்படின்னும் போது, அது நீ ஒன்றும் பேடிக்க வேண்டான்றார். நீ அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண வேணாம், நீ அதெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வலது இடது 2 பக்கம் காட்டுறார். இங்கே 2 சக்தி இருக்கு. இந்த சக்தியை தாண்டி தான் சாமிகிட்ட நீயா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உள்ள வரணுன்றார். இந்த 2 சக்தியை தாண்டி தான், இது சாமி உருவாக்கி வச்சது. இந்த 2 சக்தியை தாண்டி தான் நீனாலும் சரி, நான்னாலும் சரி, இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியாத எதுவாக இருந்தாலும் உள்ள வரணும்னு சொல்லி சொல்றார். அங்கேயே கேள்வி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த சக்தியை எப்படி உருவாக்குனாரு? அடுத்த கேள்வி, வித்தையெல்லாம் போயிடுச்சு, இந்த சக்தியை இவர் எப்படி உருவாக்குனாரு? அது ஒரு பெரிய ஆற்றல் இல்லை.
இல்லை, ஒரு 2 சக்தியை உருவாக்கி வச்சு காலகாலத்துக்கு இது வந்து காப்பாற்றும், இது ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் எல்லாத்தையும் அனுப்பும் அப்படின்னா, அப்போ எந்த ஆற்றல் பெருசுன்ற கேள்விக்கு நம்ம அது மாதிரி தான் அது இல்லையா? ஆமாம். அப்போ சாமி உருவாக்கி வச்சது அப்படின்னு சொல்லிட்டார். அது இருக்குடாப்பா அப்படின்ட்டார். சரி அப்படின்னு. இப்போ அதுதான் கேட்டை தூக்கி என்ன பண்ணிட்டோம், இங்கிட்டு வச்சிருக்கு. இப்போ நம்ம கேள்வி அங்கே வந்துருச்சு, இது எப்படி உருவாச்சு அப்படின்னு. நாம் இப்போ அதை செய்கிறோமானா செய்யலை. ஏன்? இன்னும் நம்மளுடைய முழுமையான ஆற்றலே வெளிப்படலை நமக்கு. அது வெளிப்பட்டுருச்சுன்னா, நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும்போது சொன்னேன், அது இயல்பாகவும் நடக்கும். அந்த பாதுகாப்பு வளையம் இயல்பாகவும் நடக்கும். அதுவே உங்களுக்கு இன்ட்யூஷனில் கொடுக்கும். நீ இதை ஒன்று ரெடி பண்ணு, பாத்திரத்தை ரெடி பண்ணு, நிறைய மழை பெய்யுது, பாத்திரத்தை ரெடி பண்ணு, சேமித்து வச்சுக்கன்னு அது சொல்லும். ஒன்று இயல்பாக நடக்கிறத உணர்ந்து செயல்பட்டுக்கணும். அது யாருக்கு இருந்துச்சுன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இருந்துச்சு. யாருக்கு? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அந்த இயல்பான ஆற்றல் வெவ்வேறு விதமாக அவருக்கு பாதுகாப்பாக இருந்ததுனால தான் இன்னைக்கு அந்த சென்ட்ரு எப்படி இருக்கு, நீட்டாக அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காது. ஏன்னா அவர் பரிசுத்தமாக இருந்தார், ரொம்ப பியூராக இருந்தார், குழந்தை மாதிரி இருந்தார். அவர் ஒரு மகான், ஒரு மகான் மாதிரியே இருக்க மாட்டார், ஒரு ஞானி மாதிரியே இருக்க மாட்டார். சிம்பிளாக ஒரு குழந்தை மாதிரி இருப்பார். அது இயற்கையாக நடந்தது, அவருக்கு இயற்கையாக நடந்தது. ரமண மகரிஷிக்கு அவருக்கு இயற்கையாக நடந்தது. இதெல்லாம் இயற்கையாக நடந்தது. ஆனால் அப்போ உள்ள சித்தர்கள் எல்லாமே உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அடுத்து மேலே போகணும், ட்ராவல் இருக்கு, இன்னும் என்னுடைய ட்ராவல் முடியலை. அதனால் தனக்குள்ளே இருக்க ஆற்றலையே எடுத்து ஒன்றை உருவாக்கி, பாரு நீ இங்கே இரு, நம்ம பயணம் போக போகிறேன், எது வந்தாலும் நீ பதில் சொல்லிக்க. இல்லை, வாட்ச்மேன்ட்ட முதலாளி எங்கே போயிருக்காரு, வெளிநாடு போயிருக்காரு, எப்போ வருவார், 6 மாதம் ஆகும். சரி, அவ்வளோதான். நீங்கள் ஒரு சைன் போடுங்க. ஏன்? நீ யார் வந்தீங்கன்னு தெரியணும்ல, அவர்கிட்ட காட்டணும். அவ்வளோதான், சைனை போட்டு அவர் வாட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அந்த வேலையை தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க ட்ராவல் போயிட்டாங்க இல்லையா? போனவங்க எங்கேயோ போயிட்டாங்க, எத்தனையோ 1000 கோடி மைல் கப்பால போயாச்சு. இப்போ இந்த ஆற்றல் என்ன செய்யறது? புரியல. இது சந்தேகப்பட்டு வரவன கண்காணிக்கிறது. இப்போ முதலாளிக்கு விசுவாசமானவன் ஒருத்தன் வருவான்ல, நான் சொல்ல விளங்குதா? முதலாளிக்கு விசுவாசமான ஒருத்தன் வருவான்ல, ஐயா எங்கே போயிருக்காரு, வெளிநாடு போயிருக்காரு, நீ என்ன விஷயமா வந்த, கஷ்டம், என்ன செய்யறேன்னு தெரியல, அவர் வர லேட் ஆகும் போல, என்ன 6 மாதம் நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல. உடனே இவர் சொல்லுவார், வாட்ச்மேன் நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு ஃபோன் பண்ணுவார், நான் சொல்லி உனக்கு சரி பண்ணிடுறேன் அப்படின்னு, நான் பார்த்துக்கிறேன்னு அனுப்பிச்சி விட்ருவோம். இப்போ அது சரியாக ஆரம்பிச்சிடும். ஆமாம். இப்போ இவர் வந்தவரை முதலாளியை விட்டுருவார், இவரை பிடிச்சிப்பார், நீயே இவ்வளோ பெரிய வேலை பார்க்குற, அவர் வெளிநாட்டிலே இருக்கட்டும், நீயே எல்லாத்தையும் கொடு அப்படி. இப்படித்தான் வர ஆரம்பிச்சது. ஆனால் இந்த ஆற்றலை நாம் உருவாக்கணும், கொண்டு வரணும், வெளியில் எடுத்துட்டு வரணும். அதை உருவாக்கணும். நம்ம அதை செய்யலை அப்படின்னா, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, நல்லா தானே ஜெபம் பண்ணுறோம், போகிற பக்கம்லாம் பிரச்சனை வருது, அட்டி வெளுத்து வாங்குது. பரந்தாமன் சொன்னார், ஐயா 2 நாளைக்கு முன்னாடி குச்சி எடுத்து வெளுத்துட்டாங்க என்னைய அப்படின்னாரு. சொன்னார் என்கிட்ட குச்சி எடுத்து வெளுத்துட்டாங்க அப்படின்னு. ஏன் வெளுத்தாங்க? என் வீட்டுக்கு முன்னாடி இருந்த மரத்தை வெட்டினேன், என்னைய பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிட்டான். என் வீட்டுக்கு முன்னாடி இருந்த மரத்தை வெட்டினதுனால என்னைய பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிட்டான், ஏன் மரத்தை வெட்டினேன்னு அடிச்சிட்டான். நீங்கள் என்ன செஞ்சீங்க? கையை கட்டிட்டு அடியை வாங்கிட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த தகுதி தான் வேணும், நிலைய நடத்துறதுக்கு எது வேணும்? இந்த தகுதி. மாறி பழைய பரந்தாமனா மாறி இருந்தால் என்ன இருக்கும்? அது வந்துருச்சு, அடி வாங்கி. உண்மையுமே நடந்துச்சு, எல்லாரும் சொன்னாங்க அங்கே. ஆமாம், வச்சு நிற்க வச்சு வெளுன்னு வெளுத்துருக்கான். அந்த தடிப்பெல்லாம் காட்டுறார், இந்த கம்பு எடுத்துட்டு அட்டின்னு அடிச்சிருக்கான். 6-7 அடிக்கு மேலே நல்லா வசவாக இழுத்துருக்கான். சொல்லிட்டு சொன்னேன், எல்லாம் கழிஞ்சு வச்சு பேசாமல் இந்த வேலையை பாரு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.
அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி சம்பவத்துக்கு நமக்கு எது உறுதுணையாக இருக்கும்? ஆற்றல். தெய்வம்னா கோயிலுக்கு போயிடக்கூடாது. ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார், தெய்வம் தான் உறுதுணையாக இருக்கும்னு. கோயிலுக்கு போயிடக்கூடாது. நம்ம ஒன்றை உருவாக்கி கையில் வச்சுக்கணும். அகத்தியர் குண்டலம் வச்சுட்டே திரிவாரா? அதில் பார்க்க தான் தண்ணி, ஆனால் அது எல்லாம் என்ன? ஆற்றல். போகிற இடத்துல தானே தண்ணி மோக்குறாரு. ஒரே இடத்துல மோந்து திட்டுறாரு? இல்லை, எங்கே போகிறாரோ கிடைக்கிற தண்ணி என்ன செய்கிறாரு? பிடிச்சி வச்சுக்கிறாரு. இப்போ அது கேட்கும்ல, ஏப்பா நீ ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்த, சரி பரவாயில்ல அள்ளிட்டு போ, இல்லாட்டி அது விடுமா, இது ஏன் காப்பி ரைட்டு, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும்ல. அந்த தகுதி இருந்தால் தான் அது வேலை செய்யும் இல்லை? அப்போ இப்படி சாபம்னு கொடுக்குறாரு. ஆற்றல் உள்ள அழிக்கவும் முடியும் கொடுக்குறாரு. இந்த ஆற்றலை நாம் வெளியில் உருவாக்கணும். வெளியில் உருவாக்கணும். உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், பக்கத்தில் இன்னொரு கதி ஓடுறது கேட்குது. ஒருவேளை சாமியாக இருப்பாரோ, ஒருவேளை அகத்தியராக இருப்பாரோ, ஒருவேளை வேற சித்தர்களாக இருக்குமோ? அப்போ அது என்னது? நீங்கள் தான். யாரு? நீங்கள் தான். அது வெளியில் வந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு. அது உணர்த்துது, நான் ரெடி ஆயிட்டேன், உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னா கண்டதை கேட்டக்கூடாது. எடுத்தோடனே நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன சொல்லணும்? எது வேணான்லாம் சொல்லக்கூடாது. பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பா இருன்னு சொல்லிடணும். என்ன சொல்லிடணும்? வேலையே அதுக்கு என்னது? ஆமாம். வாட்ச்மேன் வேலைக்கு இன்டர்வியூ வச்சுட்டு உனக்கு என்னடா வேலை வேணும்னா கேட்போம் இல்லை? எனக்கு பாதுகாப்பா இரு, அப்படியே இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது. நம்மள்ட்ட எதுவும் வராது. பரந்தாமை மாதிரி கையை கட்டி நின்றுக்கிறணும். அட்டி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அது அட்டிக்கும் திரும்ப. நான் சொல்லிட்டு தான் வந்தேன், பேசாமல் இருங்க, ஒரு வாரத்தில் பாருங்க. ஆமாம். நம்ம எப்பெல்லாம் டீப்பா போறோமோ அப்பெல்லாம் பிரச்சனை வருது தான் காரணமா. அது நம்ம நல்ல டெப்தா டெப்த்ல போக 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 பிரச்சனை மேல பிரச்சனை. வெளியில அதுக்கு தான் இப்போ இந்த இதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் நல்ல தவம் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, நீங்கள் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பை நீங்கள் உருவாக்கிக்கங்க. உங்கள் ஆற்றலே உங்களை, ஆமாம், அதாவது உங்கள் இடத்துக்கு தான் வேலி போடணும், பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் சேர்த்து போடக்கூடாது. அது பிரச்சனை ஆகிடும். புரியுதா? அதனால் உங்களுக்கு தான் நீங்கள் போட்டுக்கணும். உங்களுக்கு ஆற்றல் மிகுதியாக வருதுன்னு சொல்லிட்டு பழனி எல்லாத்தையும் சேர்த்து உள்ளெழுத்து போடக்கூடாது. அது தப்பாயிடும். ஆமாம், அவர் பார்த்துக்குவார். ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வாட்ச்மேன் கதை தான். அவர் அப்படி வேலை வந்தார்னா என்னப்பா அப்படின்னா அது ஹெல்ப் பண்ணும். சரி பரவாயில்ல, அவர் வெளில போயிருக்காரு, நீ இந்த வழியாக போயிடு, அப்படி போயிடு அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் இடம் கொடுக்கும். அது இயற்கையாக நடக்கும். கண்டிப்பா ஆகும். கட்டுப்பட்டு ஆகணும்னு கிடையாது. அதுவே சரி பண்ணிடும். இப்போ உங்க இந்த கர்ம வினைன்னு சொல்றது எல்லாமே சரி பண்ணக்கூடியது தான். இதுதான் எது? ஆற்றல் தான். ஆமா. இப்போ இது என்னன்னா பிரச்சனை, இது எதுவுமே சித்தவத்தில் இருக்காதா? நம்ம ஆளுகள் குழப்பமாயிடும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவோம், இதுக்கு புக்கை பூரா பிரட்டி பார்த்து சாமி சொல்லலைப்பா அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சாமி நீ குழம்பிடுவேன்னு சொல்லுங்க தான் அது சொல்லலை, அதான் உண்மை. நீ கன்ஃபியூஸ் ஆகிடுவ அப்படின்றனால தான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. வித்தையை மட்டும் பிடிச்சிக்க, மனசு வித்தை இதை நல்லா நிஷ்டை மூணையும் பிடிச்சிட்டு தப்பிச்சு அப்படின்ட்டார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம அடுத்த நிலைக்கு மேல்நிலைக்கு போக 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 நம்ம ஒவ்வொன்றும் என்ன செஞ்சிடணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு மந்திரவாதி வந்துட்டான், எங்கேயோ சந்திச்சிட்டோம். நல்லா கேட்டுங்க, ஒரு மந்திரவாதி ஒரு தந்திரவாதி வந்துட்டான். அவனை இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணணும். எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? முதல்ல நமக்கு என்ன வரும்? பயம்தான் வரும். சித்த வித்தியார்த்திக்கு பயம் வரக்கூடாது. சித்த வித்தியார்த்தி பயப்பட மாட்டோம், நம்மளே மைக்கு போட்டு பேசியிருக்கோம், அது வரக்கூடாது. இப்போ அவனை சந்திக்கணும், நேருக்கு நேராக சந்திக்கணும். நல்லா கேட்டுக்குங்க. இங்கே ஒரு இடத்துல சென்னையில் OS கார்டனில் ஒரு நல்ல ஒரு அது என்ன சொல்லுவாங்க, இந்த மியூசிஷியனை மேஜிக் பண்ணுறவன்
மெஜிஷியனா மேஜிக் பண்ணுறவனை அவனை வந்து வர வச்சுருந்தாங்க. அது என்னை செக் பண்ணுறதுக்காக வர வச்சது. ஆமாம், அது வர வச்சதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வர ஒரு ரவுண்டு கட்டி உக்காந்துருக்கோம் எல்லாரும். அப்போ என் மனைவி எல்லோரும் இருக்காங்க, கிருஷ்ணா டீனு எல்லாருமே இருக்கும். அந்த ஆள் பயங்கர வித்தக்காரன். அப்போ ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணிக்கிட்டே வர்றார். ஒவ்வொருத்தரையாக அவர் வர சொன்னவர் வந்து என்னை செக் பண்ணுறதுக்கு தான் வர சொல்லியிருக்காருன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் வந்த நிமிஷத்துலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, காட்டி கொடுத்துருச்சு. அதுதான் சொன்னேன், இந்த ஆற்றலை நம்ம பழக்கப்படுத்தி வச்சுருக்கணும். அது என்ன செஞ்சிடும், ஆமாம் வார் உன்னை செக் பண்ண தான் வந்திருக்கான் அப்படின்னு போட்டுருச்சு காதில். சரி, உடனே ஜாக்கிரதைக்கு போயாச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம தனியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதைக்கு போயிடுவோம் அவ்வளோதான் அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டே வர்றார். அவருடைய என்னென்னவோ காட்டுறாரு, என்னென்னவோ செய்கிறார், என்னென்னவோ அவர் சிங்கிளாக தான் வந்தார். எல்லாம் வருது போகுது, என்னென்னவோ செஞ்சுட்டே இருக்கார். அடுத்து அப்படியே என்னட்ட வந்தார். வந்து என்னை பார்த்தார். ஒரு சீட்டு, வெள்ளை சீட்டு ஒன்று எடுத்தார். 2 பக்கம் ஒன்றும் எழுதலை. அப்போ அவர் என்ன சொன்னார், இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அதில் எழுதி நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க, அதை நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் அதை வாங்கி என்ன செஞ்சேன், எழுதிட்டு நான் மடித்து வச்சுட்டேன். அப்படியே என்னை பார்க்குறாரு, பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. வர சொன்னார் பாருங்க, அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அண்ணே, அவர் பேர் நல்ல பேர், என்ன பேர் அப்படின்னா நல்ல பேர், நல்ல ஒரு பேர். அந்த பேரை சொல்லி சொல்கிறார். என்ன அப்படின்றார். இல்லை, சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னார். சத்யா, நான் உன்னை சொல்லி தானே கூப்பிட்டேன், வா எங்கள் ஐயா இருக்காருன்னு அப்படின்னே சொல்கிறார் அவர்கிட்ட. நான் அப்படியே வச்சுருக்கேன். ஒன்றும் வரல. சரி ஐயா விட்டுருவோம் அப்படின்னு. ஐயா, நீங்கள் அந்த எழுதுனீங்களா, அதை மட்டும் காட்டுங்க, இந்த விளையாட்டுக்கு நான் வரமாட்டேன், நீங்கள் சொல்லணும், அதுதான் இங்கே ரூலே. ஆமாம், நான்லாம் தரமாட்டேன். வந்தாச்சுல சண்டேன்னு போட்டு பார்த்துருவான், நான் காட்ட மாட்டேன்ட்டேன் அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் ஒரு ஆணினுடைய பேர் தான் எழுதியிருக்கீங்க, ஆண் சம்மந்தப்பட்டதான் எழுதியிருக்கீங்க, ஆனால் சரியாக வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியலை, எனக்கு இவ்வளோ டிலேலாம் ஆனதில்லை, கிட்டத்தட்ட பாருங்கள் 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் அவ்வளோ டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு. பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு. ஐயா, என்னால் முடியலை, நான் ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அந்த பேப்பரை கொடுத்தேன். நான் அதில் என்ன எழுதியிருப்பேன், சாமி பேரே எழுதலை, ஞானப்பிதான்னு எழுதியிருந்தேன், அவ்வளோதான் எழுதியிருந்தேன். சாமி பேரை எழுதியிருந்தா கூட அவர் என்ன செஞ்சுருப்பார், சொல்லியிருப்பார். எனக்கு இந்த ஞானப்பிதான்னு எழுதுன்னு சொன்னது எது, ஆற்றல், என்னுடைய ஆற்றல். நான் என்ன எழுதலான்னு பேனா வைக்கும்போது அது சொல்லுது ஞானப்பிதான்னு எழுது. ஆனால் நான் சிவானந்தர் தான் எழுத போனேன், எனக்கு சாமி பேர் தான் எழுத வருது, அப்படி எடுத்து சீன் தான் போட போனேன். இப்படி போட்டதை அப்படியே ஞானப்பிதான் மாத்திருச்சு. அது உட்காந்து ஞானப்பிதா அப்படின்னு மாத்தி, அது எந்த இடத்துல நம்மளை காப்பாத்துச்சு பார்த்தீங்களா. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் ஒன்றும் போய் நாட்டெல்லாம் வென்றுட்டு வரல. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிட்டார், ஒத்துக்கிட்டார். இது வந்து நம்ம ஆற்றலை நம்ம பழக்கப்படுத்துதல், நம்ம உருவாக்கி வைக்கிறது, அது நம்மளுடைய பாதுகாப்புக்காக செய்கிறது. அப்படித்தான் தெய்வங்களை இவங்க உருவாக்கி அந்த ஊரில் யார் புனிதமாக இருந்தாங்களோ அவங்க பேரை வச்சிடுறது. அது ஒரு ஆற்றல். அவங்க கிணத்து தண்ணி, குளத்து தண்ணி, ஆற்று தண்ணி, தாண்டி போனால் கடல் தண்ணி, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த ஊரில் யார் பிரசித்தி பெற்றிருக்காங்களோ, சும்மா இருக்கவனை கும்பிடுவானா, கும்பிட மாட்டான். யார் நல்லது செஞ்சுருக்கான், யார் மக்களுக்கு தொண்டு செய்ய நினச்சிருந்தான், இல்லை யார் இந்த ஊரை காவல் காத்துக்கிட்டு இருந்தா அன்னு பார்த்து அவங்க பேரை வச்சு விட்டுட்டு அவங்க எங்கே போயிட்டாங்க, மேலே போயிட்டாங்க. யாரு, அதெல்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் நடந்திருக்கும். அது நடந்திருக்கும், இங்கே இருக்கும். அதான் சொன்னேன், லேபிள் தான் வேற வேற. ஆமாம், திரும்ப இதை உருக்கலாம்ல. அவ்வளோதான் விஷயம். ஆமாம், அவ்வளோதான். அதுதானே சொல்கிறாங்க, எல்லா தேவாதி தேவர்கள் தெய்வங்கள் எல்லாமே அங்கேருந்து வந்தது தான்ட்டாங்க. அங்கேருந்து வந்தது தான், எதுவுமே இங்கே இல்லை, எல்லாமே இங்கே வந்து உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் வேணும். இது இன்னும் ஒருபடி மேலே போனால் எல்லாமே செய்யும்.
நல்லது மட்டும் எல்லாமே செய்யும். நமக்கு அந்த ஆற்றலை நாம் சோர்ஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஒரு சிறந்த தவவாதிக்கான அடையாளம். அது யூஸ் ஆமாம். நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் பாருங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடம் வந்து நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அங்கே தான் போறோம்னு. ஆனால் நீங்க ஒரு கற்பனை பண்ணிட்டு போறீங்க. கற்பனை மீன்ஸ் அது எப்பவுமே ஒரு இடம்னு சொல்லிட்டா அது ஒரு கற்பனையில் இருக்கும் உங்களுக்கு. அது ஒன்று ஓட்டி காட்டிக்கிட்டே இருக்கும், சரியா? ஆனால் நீங்க இங்கே ஓட்டும் போதே தெரிஞ்சிடணும் இதெல்லாம் என்ன இல்லைன்னு. உண்மை இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறணும். உண்மை இல்லைன்னு தெரியணும் உங்களுக்கு. நீங்க இதை நம்பிட்டீங்கன்னா அந்த இடத்தினுடைய ரியாலிட்டி அங்க போன உடனே நீங்க எதை உண்மையை நம்புனீங்க? கற்பனையில வந்ததை. இப்ப நீங்க நிஜத்தை பார்த்து என்ன செஞ்சிருவீங்க? ஏமாந்து பயந்துருவீங்க. இதை எப்படிடா சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதை நம்பிடக்கூடாது. அது என்ன வேணாலும் காட்டட்டும், அது என்ன வேணாலும் காட்டட்டும், அதை நீங்க நம்பிடக்கூடாது. நீங்க என்ன செஞ்சிடணும்? கற்பனை சும்மார், இதெல்லாம் நீ காட்டாத, அங்க போயே பார்த்துக்கிறேன் அது என்னன்னு. நீ ஏன் படம் காட்டுற, பேசாம இரு இப்படின்னு. இப்போ பிளாங்கா எம்டியா போய் இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வனாந்தரமா இருந்தாலும் பாலைவனமா இருந்தாலும் நமக்கு எப்படி ஆயிடும்? பரம சுகமாயிடும். ஏன்னா அப்பதானே பாக்குறோம், பரம சுகமாயிடும். ஆனா இது இங்க நல்ல பூஞ்சோலை நந்தவனம்லாம் காட்டியிருக்கோம். ஆனா போய் இறங்கும் போது பாலைவனத்துல இறங்கியிருப்போம். அது தேவையில்லாத பயத்தை உண்டு பண்ணிடும். அந்த சூழலை நம்ம சமாளிக்க மாட்டோம். அங்கதான் நம்ம ஏமாந்து போறதும் தோத்து போறதும். ஏன்னா அந்த கற்பனையை நம்பி இங்க வந்து அந்த ஏமாற்றம் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே பயம் வந்துடும். ஆகா இது இல்லையே போச்சு, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் தெரியாதனமா அப்படின்ற ஒரு மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுதான் ஜாக்கிரதை வந்துடுறேன். அதை தான் இங்கேயே பண்ணிடுங்கன்றேன். இங்கே கற்பனை காட்டும் போதே பண்ணிடுங்க அப்படின்னு. இது இப்போ சாதாரண மக்களுக்கு தெரியறது இல்லை, ஏன்னா அவங்க தவத்துக்கு போறதில்ல. அதனால இவங்க உருவாக்கி வச்ச ஆற்றல், இந்த தெய்வங்களானது என்னெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் அவங்க ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இந்த சைடு வராங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அவங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ஆற்றலும் அதுவும் ஒன்று தான் அப்படின்றது தெரிய வரும். நம்ம ஆற்றலை, நம்மளுடைய ஆற்றலை தனி ஆற்றலாக உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். தனியாலாம் எங்கேயும் தேவதை பூதம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த பூதங்களை உருவாக்குனதே சித்தர் பெருமக்கள் தான். ஏன்னு கேளுங்க. சில விஷயத்த சாந்தமா சொல்லலாம், சில விஷயத்த ஆக்ரோஷமா தான் சொல்லி ஆகணும் இல்லையா? சரவணே சாந்தமா கேட்டுருவீங்க, இன்னொரு ஆளு கேட்க மாட்டேன், அவனுக்கு கத்தி தான் சொல்லணும் இல்ல. அப்ப கத்தி சொல்ற மாதிரியான ஒரு உருவம் அங்க வேணும், அப்பதான் அவன் அதை கேட்பான். அப்ப அதனால அதை அப்படி அவங்க உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக அது கெட்டதானா இல்லை, உட்காருங்க சுரேஷ், கெட்டதானா அது கெட்டது கிடையாது. அதுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுத்துருக்கு? ஓன்ட்ட வர்றவன் பூரா அப்படித்தான் வருவான். அதனால ஓன் தொழில கத்தி சொல்றதா நீ கத்தியே சொல்லு அப்படின்னா பூதத்தை பார்த்தோன்னா என்ன ஆயிடுறான்? பயந்துடுறான். அதே பூதத்திட்ட சாந்தமா ஒருத்தன் போய் நின்னாலும் அந்த பூதம் என்ன தெரியுமா ஆயிடும்? அப்படியே நாய்க்குட்டி மாதிரி ஆயிடும். அப்ப இவன் என்ன ஆயிடுவான்? உயர்ந்தவனா போயிடுவான். இதுதான் வித்தியாசம். நம்ம ஆற்றலை வெளியில டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் எந்த நேரம். அது ஒரு சர்க்கிள். அதை தான் தெரிஞ்சுதான் அது நம்மளோட பழக ஆரம்பிக்கும். சரண்டர் ஆயிடும், சரண்டர் ஆயிடும். ஆமா வருது. நாங்க தான் அத்திரிக்கு போனோம், இந்த பக்கம் இப்படி நிக்கிறோம், இந்த அந்த அப்படி அப்படி புலி போகுது. செல்வையா நிற்கிறாரு, நாங்கள் நிற்கிறோம், மாரியப்பன் எல்லாரும் வரிசையாக நிற்கிறோம். நாங்கள் ஒரு 10-15 பேர் நிற்கிறோம். மாரியப்பன் தான் சொல்கிறார், ஆறும் அசையாதீங்க புலி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே செல்வன் அது நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னார். அது நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னார். அது அப்படியே நின்று எங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்குது, இப்படியே பார்க்குது. பார்த்துட்டு 2 நிமிஷம் இருக்கும், அப்படி இப்படி பார்க்குது. அந்த சைடு நாங்கள் இங்கிட்டு நிற்கிறோம், அந்த சைடு நடுவில் ஒரு ஓடை மட்டும் போகுது தனியாக, அது மேலே அப்படியே போகுது. அப்படியே 2 நிமிஷம் இப்படி இப்படி பார்த்துச்சு எல்லாரையும். சரி இவங்க நமக்கு தேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே நகர்ந்து போயிடுச்சு. ஆமாம் ஆமாம். என்ன ஆயிடுச்சு? நம்மளுடைய ஆற்றல் எல்லாம் அதுக்கு
ஆ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போகக்கூடாது இவங்க பக்கத்துல, வேண்டாம், தேவையில்லாத வேலை. சட்டிலா இருந்தா ஒண்ணும் பண்ணாது. ம் பதட்டமாயிட்டோம்னா அது பயந்துரும். பயந்துரும். அதனால அது அப்படியே போயிடுச்சு. அதுதான் நம்ம எப்பவுமே இது இப்போ விலங்குகளுக்கே புரியுதுன்னா மனிதர்களுக்கு ஈஸியா செய்யலாம், ஈஸியா செய்யலாம். அதைத்தான் எல்லா சித்தர்களும் பண்ணாங்க. இன்னைக்கு ரமணர்கிட்ட அத்தனை பேர் உட்காடுறான்னா ஏன் போய் உட்காடுறான்? சரண்ட்ரு, சரண்ட்ரு, அவ்வளோதான். இங்கே வா, எல்லாத்தையும் உட்காரு, ஆஃப் பண்ணிடுறாரு. வளையத்துக்குள்ள போன உடனே சைலண்ட் ஆயிடுது, மனசு அமைதியாயிடுது. இல்லை, ஆமா. என்ன பிரச்சனைனா நம்ம வடகரை போனாலும் சும்மா இருக்க மாட்டேன்றோம் வாயை வச்சுட்டு. தப்பு சொல்லலை, ஒரு விதத்துல பாராட்ட வேண்டிய. என்ன தெரியுமா, எங்க அப்பாட்ட இருந்த சொத்து தான் என்கிட்ட இருக்கு, புரியுதா? நானும் பெரிய ஆள் தான். அப்படிதானே சரவணே? நானும் பெரிய ஆள் தான், நம்மளும் பெரிய ஆள் தான். ஆனா அப்பா மாதிரி ஆகணும்ல, ஆகணுமா இல்லையா? நம்ம அப்பாட்ட இருந்து தானே வாங்கணும், அப்பா மாதிரி ஆகலைல்ல. ஒரு மகனுக்கு எது பெருமை? அப்பாவோட சொத்து வச்சிருக்கிறது பெருமையா, அப்பா மாதிரி வாழ்ந்து காட்டுறது பெருமையா? அப்பா மாதிரி வாழ்ந்து காட்டுறது தான் பெருமை. அப்பதான் அந்த சொத்து நமக்கு நிற்கும். சொத்து மட்டுமே போதும், சித்தவித்தை மட்டுமே போதும் அப்படின்னா அவரை மாதிரி எப்போ நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க? அவரை மாதிரி வாழ்ந்தா தானே இன்னார் பிள்ளைன்னு சொல்லுவாங்க, இல்லையா? அதுதான் நம்மள்கிட்ட குறைவா இருக்குன்ற. வித்தையை பிடிச்சிக்கிட்டோம், ஆனால் அவர் ஃபாலோ பண்ண விஷயங்களை விட்டுட்டோம். சொத்து இருக்கு, அவர் அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ரூல்ஸ் கொடுத்தாரு. டே பைலா வச்சிருக்கேன்டா, கையில் வச்சுக்கோ அப்படின்னு. அதை விட்டுட்டான், சொத்து காலி ஆயிடுச்சு. கடைசியில் நடுத்தருக்கு வந்து நின்ட்டான். பரந்தாமை கொண்டு வந்து நிறுத்திட்டார் நடுத்தரில். இல்லை, அப்பதான் நமக்கு உரைக்கும் எங்க தப்பு பண்ணோம். ஓ, பைலான்னு ஒன்று கொடுத்தாரு, அதை நம்ம படிக்காம விட்டுட்டோம். இப்போதான் திரும்ப எடுப்போம். அங்கே அதில் எழுதியிருக்கோம், நான் எப்படி நடந்துக்கிட்டேனோ அது மாதிரி நடந்துக்கோ, சம்பாதிக்கிற பெரிய விஷயம் இல்லை, நீ சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வரும். புரியுதா? ஆற்றலை உருவாக்குவது அது வந்து உங்களுக்கு பரத்வாஜ முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். பரத்வாஜ முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை? அவருடைய ஆற்றலை வெளியில எடுக்கலை. நல்லா கேட்டுக்குங்க. அவர் என்ன செய்யறாரு, உள்ளேயே டெவலப் பண்றாரு. உள்ளேயே ஏற்கனவே பெரிய ஆற்றல், அது மேல மேல சாமி சொல்லுவார், ஒரு சாக்குல நெல்லை போட்டு நிரப்பி 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 போட்டு குத்திக்கிட்டே இருந்தேன்னா ஒரு பக்கம் கிழிஞ்சிரும்ன்றாரு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அதை வந்து உள்ளேயே போட்டு டெவலப் பண்றாரு. நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இயற்கையாகவே அது வெளியில தள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இவர் என்ன செய்யறாரு, ஆசிரமத்துல இருந்து ஒரு நாள் நதிக்கரைக்கு போறார். அங்க போயிட்டு நதிக்கரைக்கு போறார். அங்க போனவருக்கு, நான் நல்லா கேட்டுக்குங்க, கவனிக்கிற இடம், இங்க ஏதாவது கற்பனை கொடுத்தா நீங்க என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அவர் அங்க அவ்வளவுதான் நதியினுடைய தூரம். இங்கிருந்து போறதுக்குள்ள அவருக்கு அவ்வளோ பெரிய முனிவருக்கு, ரிஷிக்கே போறதுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, மனசு பழச ஒன்று தூக்கி போட்டுருச்சு. உள்ள பழசு, பழைய விஷயம், எப்போவோ நடந்தது, அதை தூக்கி என்ன பண்ணிருச்சு, போட்டு விட்டுருச்சு. இவர் அந்த அந்த தாட்டோட என்ன செய்யறாரு, அப்படி நதிக்கிட்ட போயிட்டார். ஆனா அந்த இடத்துக்கும் அவர் அது காட்டின அந்த கற்பனை காட்சிக்கும் எதுவும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அது வேலையை பாருங்க என்ன செய்யுதுன்னு. ஆனா நல்லதுதான் பண்ணுது, அது அதை இப்படி பண்ணுது, அது போட்டு விட்டுருச்சு. அவர் நதிக்கிட்ட அப்படி போறாரு. போன உடனே இப்ப அந்த நதியில இருந்து அவர் போகும்போது யாருமே இல்லை அந்த நதியில, அது வாட்டுக்கு சலனம் இல்லாம ஓடிக்கிட்டே. அவர் அங்க போய் அந்த நதிக்கிட்ட நிக்கிறாரு. உள்ள இருந்து ஒரு பெண்ணு வந்து எந்திரிக்கிறார். உள்ள இருந்து நல்ல ஒரு 6 அடியில நல்ல அழகா ஒரு பெண் அப்படி எந்திரிக்கிறார். இப்போ அவர் இந்த கற்பனை தானே ஓடிட்டு இருந்துச்சு. இந்த கற்பனை இல்லாம இருந்தா எதுல இருந்திருப்பாரு, ஜாக்கிரதையில இருந்திருப்பாரு. கற்பனை இல்லாம இருந்தா ஜாக்கிரதையில இருந்திருப்பாரு. மனசு பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்னு, இது அங்கேயே கொடுத்துருச்சு. இவர் அந்த கற்பனையிலேயே வர்றாரு. இப்ப அந்த பெண் எந்திரிக்கிறா, உள்ள இருந்து குளிச்ச மாதிரி அப்படி நல்லா அழகா இருக்காளா. இந்த கற்பனையோட சேர்ந்து அதுவும் உள்ள என்ட்ராயிருச்சு. நல்லா கேட்டுக்குங்க. இப்ப அவரே அறியாம
மேலே இருந்து அப்படியே இலகி சுக்கில் என்ன ஆகுது, கீழே வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே வர்றது நல்லா அவருக்கு தெரியுது. ஆனால் அவர் ஆற்றல் கட்டளை போட்டிருக்காரு, என்னைய கேட்காம நீ இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அவரை கேட்காமலே அது என்ன செய்யுது, இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் திரும்ப இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஜாக்கிரதைக்கு வந்துட்டாரு. ஆனால் இறங்குனதை ஒன்றும் செய்ய முடியலை, இப்போ ஏற்றவும் முடியாது. சிக்கல் இப்போ அங்கே தான், அது இறங்குது. இப்போ ஜாக்கிரதைக்கு வந்தாச்சு, அதை ஏற்றவும் முடியாது, வேஸ்ட் பண்ணவும் கூடாது. என்ன செய்யலாம்னு யோசித்தாரு. பக்கத்தில் ஒரு பானை இருந்துச்சு, பானையில் பிடிச்சிட்டாரு. இவ்வளோதான் விஷயம். நல்லா கவனமாக கேளுங்க. பானையில் பிடிச்சிட்டாரு. ஆசிரமத்துக்கு போனார். ஒரு இருட்டு அறையில் பானையை கொண்டு போய் வச்சு அறையை மூடிட்டார். சிஷியர்களை கூப்பிட்டு சொன்னார், அந்த அறை பக்கம் யாரும் போகக்கூடாது, நான் திரும்பி வர்ற வரைக்கும் யாரும் போகக்கூடாது, சரியா அப்படின்ட்டார். சரி குருவே, அந்த பானையில் என்ன இருந்தது, என்னது இருக்குது, நீங்கள் யாரும் போகாதீங்கன்ட்டார். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அது என்னுடைய ஆற்றல், நீங்கள் யாரும் போகக்கூடாது. சரி. அப்புறம் கொஞ்சம் மாதம் கழித்து திரும்ப வாரார். வந்த உடனே சிஷியரை கூப்பிட்டு அந்த அறையை திறன்றார். போய் அங்கே உள்ள ஒரு பானை இருக்குது, எடுத்துட்டு வாங்கன்னா அந்த பானையில் ஒரு குழந்தை இருக்குது. பானையில் ஒரு குழந்தை இருக்குது. இப்போ அந்த குழந்தைய வெளியில் எடுக்கிறார். இவர் போய் என்ன செஞ்சார், எதுக்கு தவம் பண்ணாரு, வெளியில வந்த ஆற்றலை உருவாக்கியிருக்காரு. ஆற்றல் தான் வெளியில வந்துருச்சுல, அதை அப்படியே விட்டுட்டா என்ன ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும். அவர் இங்கே கர்ப்பப்பையில் உள்ள சுக்கிலம் போய் சேர்ந்துருச்சு. சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணுறதுக்கு தானே வழி பார்க்கணும், கரைக்கிறதுக்காக வழி பார்ப்போம் இல்லை. அவர் அந்த வேலையை தான் செஞ்சார். அப்போ அந்த பானையில் சுக்கிலம் இருக்கு, உள்ளே வச்சுட்டாரு, போயிட்டார் தவத்துக்கு. அங்கேருந்து என்ன செய்கிறாரு, குழந்தைய உருவாக்குறாரு. குழந்தை உருவாயிருச்சு, வந்தார், அந்த குழந்தைய எடுத்துட்டார். அந்த குழந்தை தான் துரோணாச்சாரியார்னு பேர். அந்த குழந்தைக்கு என்ன பேர், துரோணாச்சாரியார். ஏன்னா துரோணம்னா பானைன்னு அர்த்தம், துரோணம்னா பானைன்னு அர்த்தம். பானையில் பிறந்ததுனால அவருக்கு வந்து துரோணாச்சாரியார்னு பேர் வச்சுக்கிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சிறந்த தவவாதியாக இருந்தால் கீழே விழக்கூடாதுன்னு கான்சியஸுக்கு வந்து ஒரு வேலையை செஞ்சு அதை ஒரு குழந்தையா மாற்றி அதை நடமாட விட்டு இவ்வளவு பெரிய தத்துவார்த்தமான செயல்களை செய்ய வச்சு எத்தனை பேருக்கு குருவாக்கி எவ்வளோ சம்பவம் நடக்குது பாருங்க. ஒரு ஆற்றலை சரியா பிரயோகப்படுத்தினோம்னா எவ்வளவு வீரியமான செயல்கள், சம்பவங்கள், சாதனைகள் நடக்குதுன்றதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு. ஆனா நம்ம என்ன செய்றோம்னே, செய்யணும், சாதிக்கணும். ஆமா, நம்ம சாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், சாதிக்கணும். நம்ம பரத்வாஜ முனிவர் மாதிரியெல்லாம் செய்ய வேண்டாம், விட்டுருங்க. ஆமா, அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, அதை விட்டுருவோம். அட்லீஸ்ட் நம்ம ஆற்றலை எடுத்தாவது ஒன்றை உருவாக்கிறணும், சரியா? இப்போ நீங்கள் சமாதி ஆயிட்டீங்க, உங்களை சமாதி வைக்கிறோம், சரியா? அந்த சமாதி 4 பேர் கும்பிட்றான், அவனுக்கு நல்லது நடக்குது. எதனால நடக்குது, நீங்கள் வெளியில் கொடுத்துட்டு போனா தான் நடக்கும். நீங்கள் இங்கே கொடுக்காம உள்ளே போய் உக்காந்துட்டீங்கன்னா நடக்காது. சில ஜீவ சமாதியெல்லாம் மூடி போயிருக்கு. என்ன காரணம், கொடுக்கலையே. நீ தவம் பண்ணதெல்லாம் சரி, ஞானம் அடைஞ்சதெல்லாம் சரி, இருக்கு, நீ வெளியில கொடுக்கல, கொடுத்துட்டுல போயிருக்கணும். கொடுத்துட்டு போயிருந்தா சிறப்பா வந்திருக்கும்ல, இல்லையா? அதைத்தான் நம்ம செய்யணும். ஆமா, பரத்வாஜ முனிவர் கதையை மறக்கவே கூடாது. வையகம் பெருக அது வேண்டாம் நமக்கு. பரத்வாஜனுக்கு நம்மளா இருப்போம், நம்மளால முடிஞ்சதை, அது பெரிய ரிஸ்க், அது என்ன செய்வோம். நீங்க எதுக்கு இடம் கொடுக்க கூடாது, அந்த நதிக்கும் அவர் நடந்ததுக்குமான கற்பனை வந்தது பாருங்க, அதுக்கு நீங்க இடம் கொடுத்தது இன்னொன்னு உள்ள புகுந்துருச்சு. அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இல்லை, ஆனா இங்க கேப் இருந்ததுனால ஃபுல் ஆயிடுச்சு, உள்ள ஓடி வந்துருச்சு. அதுதான் விஷயம். ஆனா அந்த இடத்துல அவர் கான்சியஸ்க்கு வந்தார் பாருங்க, ஜாக்கிரதைக்கு. டக்குன்னு அதையும் தூக்கி போட்டாரு, இதையும் தூக்கி போட்டாரு. ஆகா, ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம இதை பாதுகாக்கணும். பார்த்தாரு பக்கத்துல பானை, அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. ஆனா அப்படியே எல்லாத்தையும் மாத்தி எழுதிட்டார், இல்லையா? துரோணர் வந்தாரு, எல்லாத்தையும் மாறுதில்ல, எவ்வளவு சம்பவங்கள் மாறுதில்ல, அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அதனால ஆற்றல் அபிவிருத்தி ஆகும்போது இயல்பாக அது வெளியில வர்றதுக்கு முற்படும்.
வெளியில வருதல் என்பது கீழே இல்லை மேலே. அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும், தவறா கணக்கிட்டக்கூடாது. சரி நமக்கு கீழே போறதுனால ஆற்றல் அபிவிருத்தியாகி கீழே போகுதுன்னு நினைச்சிடக்கூடாது. அது வந்து வெளியில மேல் வழியா வரணும். சாமி எப்பவுமே மேல் தான் நல்லதுன்னு இருக்காரு, கீழ் வந்து நல்லது அல்ல. அதனால மேலே வெளியில வரணும். அது வரும்போது தான் உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ நீங்க அதை என்ன விதமா உருவாக்கணுன்றதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கிறோம். அதை எப்படி நம்ம உருவாக்குறோம். ஒரு பேரை கொடுங்க, ஒரு தெய்வத்தை உருவாக்குங்க. என்ன சரவணே? ஏதோ ஒரு பேரை கொடுத்து ஒரு தெய்வத்தை உருவாக்கி விடுங்களேன், அது வாட்டுக்கு இருக்கட்டும், மக்களுக்கு நல்லது செய்யும். ஆமாம், சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு பேச்சு.